ஹலோ ஆதின ஸ்டுடியோ வியூவர்ஸ். பட்டுக்கோட்டை நாடியம்மன் கோவில் திருவிழா 12 நாள் நடக்கிற இந்த திருவிழாவில் வெண்ணெய்த்தாலி உற்சவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அழகு வாய்ந்தது. ஏன் அப்படின்னா அம்மன் வெண்ணெய் குடத்தோட வீதி உலா வருவாங்க. அதைத்தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த நாடியம்மன் பார்த்திங்கன்னா 400 வருடத்துக்கு மேலே பழமையான கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. நாயக்கர்களால் கொண்டாடப்பட்ட கோவில். அது மட்டும் கிடையாது, தஞ்சை ஆண்ட மராட்டியர்கள் இந்த கோவிலை எடுத்து கட்டினாங்க. வேட்டைக்கு செல்லும் பொழுது புதற்குள்ளே இந்த அம்மன் சிலை இருந்ததை பார்த்துட்டு அதை மிக பிரம்மாண்டமான ஒரு கோயிலாக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோயிலை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பழைய காலத்து கட்டிடக்கலை எதுவுமே இல்லை. எல்லாமே பார்த்திங்கன்னா மாடர்ன் டைப் ஆஃப் தான் இருக்குது. அதனால் நம்ம இது எந்த காலத்துக்கு உட்பட்டது அப்படின்னு செவி வழி செயலியாக தான் நம்ம அதை சொல்ல முடியும். எது எப்படி இருந்தாலும் அம்மனுடைய அருள் அப்படிங்கிறது இந்த நகரம் முழுக்கவே பரவி கிடக்குதுங்க. 12 நாளுமே கொண்டாட்டமும் குதூகலமாக போகக்கூடிய இந்த நாடியம்மன் கோவில் திருவிழா அப்படிங்கிறது உள்ளூர் மக்களுக்கு மட்டும் கிடையாது. அந்த ஊரிலிருந்து வெளியூர்களில் வெளிநாடுகளில் போய் செட்டிலான எல்லோருமே இந்த திருவிழா அன்னைக்கு அங்கே கூடிடுவாங்க. அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இந்த நாடியம்மன் கோயிலுடைய ஸ்தல விருட்சம் பார்த்திங்கன்னா நாகலிங்க மரம். அதே மாதிரி வரகரிசி மாலை அப்படிங்கிற ஒரு கொண்டாட்டமும் தனிச்சிறப்பு வாய்ந்தது. இந்த கோயிலை கட்டின சின்னான் அப்படிங்கிறவருடைய வயலில் அம்மனுடைய அருள்னால் வரகு நிறைய விளைஞ்சதுனால வருஷம் வரகரிசிலே மாலை செஞ்சு அம்மனை வழிபடுறதா வேண்டிக்கிட்டார். அது இன்ன வரைக்கும் நடந்துகிட்ருக்குது. இந்த கோயிலுடைய ஒரு தனி சிறப்பு. இந்த கோயிலை குலதெய்வமாக கொண்டவர்கள் எங்கே இருந்தாலும் இந்த இடத்துக்கு அந்த திருவிழா காலத்தில் வந்துடுவாங்க அப்படிங்கிறது ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான கோவில்கள், வித்தியாசமான கொண்டாட்டங்கள், வித்தியாசமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி.